Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ப்ரெட்டும் அது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்து நம்ம குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷமே அதிகமானது. நம்ம சமையல் கட்டுக்குள்ளே போகிறதும் தெரியாது, திரும்ப வர்றதும் தெரியாது. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. வாங்க செய்யறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 பீஸ் ப்ரெட் பீஸ் எடுத்திருக்கேன். இதிலிருந்து நம்ம அந்த சைடு இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த எட்ஜெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே நீங்கள் ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதையே வேறு பவுலுக்கு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலாவெல்லாம் சேர்த்து போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்திக்கலாம். இல்லை சாட் மசாலாவும் இல்லை, கரம் மசாலாவும் இல்லைன்னா சிக்கன் மசாலா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு இப்போ இதை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 4 பீஸ் ப்ரெட்டுக்கு தான் நம்ம இந்த அளவெல்லாம் சேர்த்திருக்கோம். இது கரெக்டாக இருந்தது. நீங்கள் அதிகமாக எடுக்கணும்னா குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்ம ப்ரெட் பீஸில் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அழுங்காமல் நம்ம இந்த முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸியில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அது உடையாமல் பார்த்துக்கணும். அதனால் மெதுவாக மட்டும் நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டைமில் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் நம்ம ஆயில் நல்லா சூடாகிறதுக்கு நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம ப்ரெட் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் அடுப்பு மாற்றிக்கோங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் தான் நம்ம இருக்கணும். ஆயில் நல்லா கொதிச்சிருக்கணும். ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நாம் இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், 2 சைடும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இது வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லா வீடியோஸும் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டண்டடாயின், ரொம்ப டேஸ்டி ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ப்ரெட் டோஸ்ட்டு இங்கே ரெடி ஆயாச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். டீ போடுற டைமிலே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே நல்ல கிறிஸ்பியுமே உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தது இல்லைன்னா ஒரு வாட்டியாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க.